ஹலோ கைஸ், வெல்கம் டு வீக்லிபீடியா. வீக்லிபீடியா பாருங்க, வீக்லி கிரிக்கெட்டிங் அப்டேட்ஸ் தெரிஞ்சுட்டு போங்க. ஸோ நிறைய கொஸ்டின்ஸோட நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து பேச முடியாது. செலக்டடா வந்து சில இதெல்லாம் நம்ம ஆன்சர் பண்ணியே ஆகணும்னு இருக்கும்ல, அதெல்லாம் வந்து இந்த கொஸ்டின் செஷன்ல இருந்து ஆன்சர் பண்ண போறோம். ஒரு 700 கமெண்ட் கிட்ட கடைசி 5 வீடியோல போன வாரம் போட்டது இல்ல. ஸோ நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ், தேங்க்யூ. ஸோ வந்து மோஸ்டா அங்கங்க அட்ரஸ் பண்றோம். அதை தாண்டி வந்து சில இதெல்லாம் வந்து பேசினா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு அதோடய ஆரம்பிச்சிடலாம். சரி, நம்ம இந்த கமெண்ட் செக்ஷன் போறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ ஒரு வீடியோ போட்டு தான் வரோம். லைக் இந்த சிஎஸ்கே ரோடு பத்தின ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுல வந்து ஆடியோ இஷ்யூஸ் வந்து இருந்ததுன்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணீங்க. ஆக்சுவலி லைக் அது வந்து டெக்னிக்கல் கிளிச் ஆகி போச்சு. கூகுள் மீட் காரன் சொதப்பிட்டான், மன்னித்து விடுங்கள். கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோஸ்ல இருந்து நாங்க அதை பாத்துக்கிறோம். கோயிங் டு தி கமெண்ட்ஸ். சோ தமிழ்வாணன் ஆர்டி அப்படின்றவரு ஒரு கமெண்ட் இல்ல 2 கமெண்ட் போட்டிருந்தாரு. ஃபர்ஸ்ட் அவர் போட்டிருந்த கமெண்ட்னா, யோ ப்ளூ சட்டை அண்ட் அந்த பொண்ணு யாரு, நம்ம ஜேனு, சரிங்களா? இந்த மாதிரி லெஜெண்ட்ஸ் பிளேயர் எல்லாம் வந்து ஓட வைக்க முடியாது, அவங்களுக்கு எல்லாம் வயசாயிடுச்சு. நீங்க 11v11 வந்து ஓட முடியுமா, ஃபீல்டிங் பண்ண முடியுமா அவங்க எல்லாம்? நீங்க வந்து ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் அவங்க என்ன பண்ணுவாங்க? எங்களுக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. சரி, ஓகே, இது அப்படியே வச்சுக்கோ. அடுத்த கமெண்ட்டையும் படிச்சிடறேன். ஹரிஷ், நீ ஓவரா பேசுறாயா? வர வர உனக்கு தட்டி கேட்கறதுக்கு ஆள் இல்ல அப்படின்ட்டு வந்து நக்கலா பேசிட்டு இருக்க. மத்த டீமை பத்தி பேசும்போது கொஞ்சம் அமைதியா பேசு. ஓ டீம்ல இருக்கிற ஓட்டையை ஃபர்ஸ்ட் பாரு, அப்புறம் வந்து மத்தவங்களை பத்தி இழுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அண்ட் பை தி வே, இவர் மட்டும் இல்ல, நம்ம நிறைய கமெண்ட்ஸே வந்து இந்த நம்ம சிஎஸ்கே ப்ரிவியூ போட்டிருந்தோம்ல, அதுலயுமே வந்து ஹரிஷ் நக்கலையா, உனக்கு ஓவரா வாய் பேசிட்டு இருக்க, சிஎஸ்கே மேல உனக்கு அப்படி என்னடா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க கேள்விகள் இருந்துச்சு. நீயே செப்பு ஊரு என்ன. ஃபர்ஸ்ட் அந்த ஓஜி 11 வந்து அட்ரஸ் பண்ணிடலாம். நான் ஒரு ஃபேன் பெர்ஸ்பெக்டிவ்ல இப்போ ஓஜி பிளேயர்ஸ் எல்லாம் பாக்குறாங்க, பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையா வந்து ஸ்டேடியமுக்கு காசு கொடுத்து போறேன். என்னோட மெயின் மோட்டிவ் வந்து இந்த பிளேயர்ஸ் விளையாடுறது, கொஞ்சம் ஓரளவுக்கு விளையாடுறத பார்க்கணும் அப்படின்னு தான் என்னோட ஆசை. நீங்க இப்போ சப்போஸ் வந்து ரீல்ஸ்ல பாக்குறீங்களோ, வேற ஏதோ பிளாட்ஃபார்ம்ல பாக்குறீங்கன்னா, உங்களுக்கு வந்து நீங்க ஜாலியா வீட்டுல உட்காந்து பாக்குறீங்கன்னா, காசு கொடுத்து போறேன், ஒரு எஃபர்ட் எடுத்து போறேன்னா அது ஒரு விஷயம். நான் வந்து எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருப்பேன். இன்னொன்னு வந்து லைக் இப்போ லெஜெண்ட்ஸ் லீக்லாம் நிறைய நடக்குது. அதே ஏஜ்ல இருக்க பிளேயர்ஸ் நிறைய பேர் வந்து விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்றப்போ, ரொம்ப இல்ல ஒரு 6 ஓவர் மேட்ச் விளையாடி, ஒரு 5 ஓவர் மேட்ச் விளையாடிருந்தா கூட ஒரு சாட்டிஸ்பாக்சன். சும்மா நீங்க ஓடலாம் தேவையில்ல, கைக்கு ஒரு பால் எடுத்துட்டு போட மாட்டாங்களா? ஏன்பா, கோச்சா தான் இருக்காங்க நிறைய பேர், ஃபிட்னஸ் லேம்ல கோச்சா இருப்பாங்க. அந்த ஆஸ்பெக்ட்ல வந்து நான் கேட்கறேன், லைக் ஓட கூட முடியாமலாம் யாருமே இல்ல. சோ அது வந்து பேசிக்கா அவங்க நார்மலா கிரிக்கெட் விளையாடணும்னு நினைச்சா விளையாடலாம். அந்த ஆஸ்பெக்ட்ல தான் நான் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணி போயிருந்தேன் ஓஜி 11. அதுவும் இல்லாம நீங்க சரி அவங்க விளையாட முடியாதுன்னு வச்சுக்கோங்க, ஓஜி 11 என்ன இவங்க தான் ஓஜியா? வேற யாரும் ஓஜியே கிடையாதா? விளையாட முடிஞ்ச ஒரு ஓஜி 11 வந்து எடுத்துட்டு வர முடியாதா சொல்லுங்க? அந்த ஒரு சின்னதா ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணி நீங்க அவ்வளவு நேரம் வந்து ஒரு மேட்சப்பா போட்டு டைம் வேஸ்ட் பண்ணதுக்கு, லைக் ஒரு கேம் மாதிரி அதை ஒரு பண்ணிட்டு, இப்ப நிறைய ஓஜிஸ் எல்லாம் விளையாடவே இல்லை ஆக்சுவலி. பேட்டிங் பார்த்திவ் பட்டேல் விளையாடலாம்னு நினைக்கிறேன், அப்புறம் அம்பட்டி ராய்டு விளையாடல. அந்த மாதிரி லைக் அதுவும் இல்லாம இன்னொரு கன்சர்ன் இருந்துச்சு, ஹர்பஜன் சிங் ஓஜியா சிஎஸ்கேக்கு அப்படின்றது. ஹர்பஜன் சிங் உண்மையிலே எங்க டீமோட ஓஜி. சோ அது வந்து லைக் எடுத்துட்டு வர மாதிரி சில பேர் எடுத்துட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. சோ அதெல்லாம் ஒரு கன்ஃபியூஷன் தாண்டி அதுதான் எனக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு வந்து மீட் ஆகலன்னு நான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். நீங்க வந்து அஃபண்ட் ஆகாதீங்க. லைக் மத்த பிரான்சைசிஸ் எல்லாம் நடத்துற ஈவெண்டோட சிஎஸ்கே வந்து பெட்டரா நடத்தினான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பெட்டரா நடத்தினாங்க. நான் இல்லன்னு சொல்லவே மாட்டேன். அதுக்குதான் அதுக்கேற்ற மாதிரி பிரைஸ் வேல்யூ வந்து டிக்கெட் வச்சு சேல் பண்ணிருக்காங்க, நான் இல்லன்னு சொல்ல மாட்டேன். பட் நான் மத்த ஈவெண்ட்ஸ் எதுவுமே பார்க்கல. மும்பை ஈவெண்டா இருக்கட்டும், ஆர்சிபி ஈவெண்டா இருக்கட்டும், நான் எஸ்ஆர்எச் ஈவெண்ட்ல நடந்துச்சானே எனக்கு தெரியல. நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல பார்க்கும்போது தெரியும். சோ அது நான் பார்த்துருந்தது கழுவி ஊத்தி இருப்பேன், இதுக்கெல்லாம் வந்து இவ்வளவு ரேட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ரேட் எவ்வளவு அவங்க கொடுக்குறாங்களோ அது பொறுத்து நல்லா இல்லைன்னா நான் சொல்லியிருப்பேன். ஆனஸ்டா நான் வந்து பார்க்காதனால, இது மட்டும் தான் நான் பார்த்ததுனால இந்த ஈவெண்ட் அன்பாக்ஸ் கூட நான் பார்த்ததே கிடையாது முன்னாடி. சோ அதனால வந்து இது பார்த்ததுனால இது நான் காசு கொடுத்துருக்கேன், இந்த காசு இது வர்த்தா அப்படின்ற மாதிரி நான் வந்து சொல்லியிருந்தேன். வருத்தம் தான் நான் சொல்லியிருந்தேன். கடைசியில இந்த பார்ட் வந்து கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நோ வன்மம். அண்ட் இன்னொன்னு வந்து சிஎஸ்கே மேல என்ன வன்மம் நீ கேக்குறீங்க, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். நான் வந்து பரத் வந்து சின்ன வயசுல இருந்து நானும் பரத்தும் பேசிட்டு இருக்கோம். அவன் ஒரு ஆர்டன் சிஎஸ்கே ஃபேன், நான் ஒரு ஆர்டன் எம்ஐ ஃபேன். நான் வந்து சிஎஸ்கே வந்து சும்மா ஏதாவது பேசுறதே வந்து லைக் அது வந்து கலாய்மா பண்ற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனா அது நார்மலா கலாய்க்கிறது தான். நீங்க இப்ப உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள எப்படி பேசுறீங்களோ அது மாதிரி தான் நாங்க பேசிப்போம். அதை தாண்டி வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஏக்கம் இருக்கலாம், நம்மளால ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்து இவனை ஓவர் டேக் பண்ண முடியலையே, இவன் வீடியோல ஜாலியா பேசிட்டு போயிடறான் அப்படின்னு சொல்லிட்டு. அது எனக்கு புரியுது, அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் உங்க மனம் புண்பட்டு இருந்தா. ஆனா நான் வந்து இனிமேட்டு தோன்றது பேசணும், ஜாலியா சிஎஸ்கே ஜாலியா பேசுறது வந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா சொல்லுங்க. இல்ல உங்களுக்கு பிரச்சனை கன்சர்ன் தான்ப்பா, நீ அப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் பேச மாட்டேன்ப்பா, நான் இனிமேட்டு வந்து அமைதியா லைக் வந்து சட்டிலா சொல்லிட்டு போயிடுவேன். எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஓப்பனா வந்து கலாய்க்கிறதோ மார்க் பண்ற மாதிரி நான் பேச மாட்டேன். நான் அது எல்லாமே ஜாலிக்கு தான் பண்றேன். உங்களுக்கும் என்ன மும்பை கலாய்ங்க, எங்க வேணா மும்பை கலாய்ச்சி என்ன டேக் பண்ணி போடுங்க, நான் அதுக்கு ரெஸ்பாண்ட் கூட பண்ணுவேன். கமெண்ட்ஸ்ல மும்பை கலாய்ச்சி இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் தான் சொல்லுங்க, நானே கலாய்ப்பேன் கூட சேர்ந்து நல்லா இருந்துச்சுடா. அந்த மாதிரி ஒரு கேட்டகரி தான் நாங்க 2 பேருமே. சோ அது வந்து எங்களுக்கு வன்மம் அதெல்லாம் பர்சனலா எதுவுமே கிடையாது தான் சொல்லுவாங்க. ஆமா, பாட்டாவே பாடிட்டேன்ற மாதிரி கடைசி 5 நிமிஷம் பேசிட்டு இருந்தான். ஆமா, ஆக்சுவலி ஓஜின்னு சொல்லும்போது ஆல்பி மார்க்கல் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆல்பி மார்க்கல் ஏன் வர்ற அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பாப் டூப்ளஸ் வந்து ஜேன் கேட்டிருந்தாங்க. அவரும் வந்து சூப்பரா
இருந்திருக்கும். நீ சொன்னது கரெக்ட். ஆக்சுவலி உனக்கு மட்டுமே கிடையாது, நான் நிறைய சிஎஸ்கே ஃபேன்ஸ் பேசிட்டு தான் இருக்கேன். ஓகேவா, அவங்க எல்லாருமே சொன்னது என்னன்னா அது கொஞ்சம் போரிங்கா தான் ப்ரோ போச்சு, நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒண்ணு. அப்படிங்கிற ப்ராப்ளம் என்னன்னா அவங்க இந்த ஓஜி மேட்ச் அப்ஸ் சொல்லியிருந்தாங்க, ஓகே பிளேயர் மேட்ச் அப்ஸ் சொல்லியிருந்தாங்க. பட் அது என்னன்ற ஸ்பெசிஃபை பண்ணல, எங்கேயுமே வந்து அதை பத்தி பேசவே இல்லை. இப்போ பத்ரிநாத்தும் பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, சிஎஸ்கே மேத்யூ ஹேடன் மைக்கஸ் எல்லாருமே ஒரு வீடியோ மாதிரி வந்தது. எல்லாமே வந்து ஐ வில் பி தேர் பிளேயிங் இன் தி ஃபீல்ட், கம் வாட்ச் மீ ப்ளே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. வாட்ச் மீ ப்ளேனா அந்த பிளேன்றது என்ன? சோ இட் இஸ் நாட் கன்வேட் ப்ராப்பர்லி. அட் தி சேம் டைம் தட்ஸ் தி எக்ஸ்பெக்டேஷன் வாஸ் ஆல் அபௌட். சோ இப்படிதான் விளையாட போறாங்க, இந்த மாதிரி தான் இருக்கும் மேட்ச் அப்படின்ற மாதிரி சொல்லல. அதுவும் வந்து மூடி மறைச்சது, அதுவும் ஒரு தப்பு தானுங்க, கிரைம் தானுங்க. நீங்க வந்து கரெக்டா வந்து ப்ராப்பரா இன்ஃபார்ம் பண்ணல. நாங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம் மேட்ச் அப்ஸ்னா? கரெக்ட். அதான் ஐ கான்ட் ப்ளேம் தி ஃபேன்ஸ் as well. at the same time இது மேனேஜ்மென்ட் மேலயும் தப்பு இல்லன்னு சொல்லலாம். பட் ஓகே வாட் எவர் இட் இஸ், சரியா இது பண்ணல. அது முடிஞ்சிருச்சு, ஏதோ நடத்திட்டாங்க. அது அடுத்த கட்டத்துக்கு நம்ம போவோம். நெக்ஸ்ட் கமெண்ட் இத பத்தி தான். இது ஆக்சுவலி வந்து எனக்கு வருத்தமா இருந்தது உண்மையிலேயே. அதேதான் அந்த ரோர் வீடியோக்கு அந்த கமெண்ட் தான். இந்த மாதிரி சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து அவங்க ஃபேன்ஸ் கிட்ட இருந்து ரொம்ப எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க. ஏன்னா அவங்க நினைச்சிருந்தா வந்து யூடியூப்ல லைவ் போட்டுருக்கலாம். அவ்வளவு ஃபேன்ஸ் வந்து கமெண்ட்ஸ்ல கேக்குறாங்க, நான் வந்து சென்னையில கிடையாது, ஐ எம் ஃப்ரம் a different country, a different state altogether. ஆனா எனக்கு மேட்ச் அந்த இது பார்க்கணும் ஆசையா இருக்கு, ரோர் பார்க்கணும் ஆசையா இருக்கு, கொஞ்சம் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுங்க. லைக் நான் காசு கொடுக்க கூட நாங்க ரெடியா இருக்கோம், ஒரு 150 or 200 நாங்க பே பண்றோம், ஆனா வந்து போடுங்க லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுங்கன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து அந்த இந்த கண்டென்ட் வந்து மில்க் பண்ணதே பார்த்தா அந்த ஓஜி பிளேயர்ஸை வச்சுதான். நீ என்னதான் சொன்னாலும் அதான் உண்மை, ஓகேவா? அப்படி இருந்துமே அந்த செக்மெண்ட் வந்து சாட்டிஸ்ஃபைங்கா இல்லையே. அப்படி இருக்கும்போது ஃபேன்ஸ் வந்து உண்மையிலேயே வேல்யூ பண்றாங்க. இந்த இன்சிடென்ட் மட்டும் இல்ல, இது அந்த டிக்கெட்ஸ்க்கும் சொல்றாங்க. நிறைய விஷயங்கள் நம்ம பாத்துருக்கோம் ஓவர் தி இயர்ஸ் வந்து அந்த ஒரு டிக்கெட் ஃபுல்லா வித்து போல. இவங்க வந்து லைவ் போட்டா எங்க டிக்கெட் சேல்ஸும் அடி வாங்கணுமோன்னு சொல்லிட்டு லைக் அது லைவ் எதுவுமே இனிஷியேட் பண்ணலையே நம்ம. பட் ஓகே, பட் இப்போ நீ டிக்கெட்ஸ்ன்றது வந்து நாட் only ஃபார் சென்னை பீப்பிள், கரெக்ட்டா? அந்த ஈவென்ட் இஸ் நாட் only ஃபார் சென்னை பீப்பிள், கரெக்ட்டா? மேபி அவங்க வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கணும். லைக் இந்த ஈவென்ட் முடிஞ்சிச்சுல, இப்போ வந்து அந்த முடிஞ்சு போன ஈவென்ட் வந்து ஷூட் பண்ணதை போஸ்ட் பண்ணா பார்க்கலாம். ஆமா, ஒரு ஹைலைட்ஸ் மாதிரி ஒரு 30 minutes 40 minutes மாதிரி அந்த ஈவென்ட் கவர் பண்ணா நல்லா இருக்கும். எனக்கு வருத்தம் இருந்துச்சு. ஏன்னா இப்போ ஹால் ஆஃப் ஃபேம் நடக்குது. நான் உண்மையிலே ஒரு தெரியும் 2008ல இருந்து நான் வந்து சிஎஸ்கே பார்த்துட்டு இருக்கேன். அன்பார்ச்சுனேட்லி என்னால வர முடியல. நான் இல்லனா கண்டிப்பா வந்திருப்பேன், ஓகேவா? பட் நான் இப்ப பார்க்க முடியல அப்படின்றதுனால ஐ மிஸ் தட் ஈவென்ட் கம்ப்ளீட்லி. இப்போ நான் கிரிக்கெட் மேட்சே எனக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா எப்படி இருந்தாலும் மேட்ச் லைவ் ஸ்ட்ரீம் தான் பண்ண போறாங்க. அதை நான் வந்து மேட்ச் ஸ்டேடியம்ல வந்து பாக்குறேன் அப்படின்னா இட்ஸ் ஓகே ஃபார் மீ, ஓகேவா? ஹைலைட்ஸும் போடுவாங்க ஆப்வியஸா. பட் இந்த ஈவென்ட் ஆல் ஆஃப் ஃபேம் இவ்வளவு பேர் வந்திருக்காங்க, எஸ்பெஷலி அவங்க ஜேம்ஸ் சொன்ன மாதிரி சுரேஷ் ரெய்னா பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. சென்ட் ஆஃபே கொடுக்கல மனுஷனுக்கு. அப்படி இருக்கும்போது அவருக்கு அந்த ஆல் ஆஃப் ஃபேம் மூமெண்ட் மிஸ் ஆயிடுச்சு. அந்த மாதிரி நிறைய மூமெண்ட்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. இதெல்லாம் லைவ் ஸ்ட்ரீம் பண்ண அவங்க ஓகே சோஷியல் மீடியால அப்டேட் எல்லாம் போடுறாங்க, இல்லன்னு சொல்லவே இல்லை. பட் அந்த ஒரு ஃபீல் த்ரில் லைவா இருந்தா நல்லா இருந்திருக்கும், லைவ் ஸ்ட்ரீம் பண்ணா நல்லா இருக்கும் நிறைய பேர் ஃபீல் ஆச்சு. ஓகே, ஹோப் மேனேஜ்மெண்ட் ரெக்கவர்ஸ் லைக் நெக்ஸ்ட் சீசன் கொஞ்சம் நல்லா பண்ணா பெட்டரா இருக்கும் தான் வந்து சொல்லுவோம். பண்ணி ஆகணும். தலையிலனா 10ல இருந்து 3 எடுத்தா 7 இந்த மாதிரி 7 வந்துருச்சு. சரி ஓகே, அவன் வேற ஒருத்த சும்மா இதுக்கு அடுத்த கமெண்ட்ல அடிப்பாங்க. இது மாதிரி பேசுறாடே, என்னடா அப்பட்டே காதிக்கிறாடே. டேய் பேர பசங்களா சொல்றத கேளுங்கடா, கேளுங்கடா, அதெல்லாம் ஜாலிக்கு பேசுறதுடா. தேர்ட் அண்ட் லாஸ்ட் கமெண்ட் இந்த டிசியோட ப்ரிவியூ போட்டுருந்தோம்ல, அந்த வீடியோல வந்தது. ரூபன் விஜயன்ற ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஹரிஷ் பேசும்போது அபிஷேக் பொருள் ஆட வச்சு ஆகணும் அப்படின்ற மாதிரி தோணுது, பரத் பேசும்போது சமீர் ரிஷி தான்ப்பா கண்டிப்பா ஆட வைக்கணுன்ற மாதிரி தோணுது, தி பெஸ்டா நீங்க ரெண்டு பேரும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. என்னையா இதெல்லாம் எப்படி எப்படிலாம் ஃபீல் பண்றீங்க? கூவிடா கூவுன்ற மாதிரி நல்லா கூவி இருக்கோம் எங்க சைடுல இருந்து. அது வந்து பாராட்டத்தக்கதுன்னா தேங்க்யூ. ஏமாங்க பதானி இருந்துட்டு சொல்லுவாரு, நான் ரெண்டு பேரும் ஆட வைக்க போறதுல போறாங்கிட்ட தனியா பேர். சரி ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஆயுஷ் பதானிக்கு வந்து நிறைய பேர் அந்த கமெண்ட் ஒருத்தர் போட்டுருந்தாரு நினைக்கிறேன் கமெண்ட். ஒருத்தர் இல்ல, ஆக்சுவலி 3-4 பேர் போட்டிருந்தாங்க. அதுல என்னன்னா லைக் ஆயுஷ் பதானியோட ஸ்டாட்ஸ் பார்த்துட்டு பேசுங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி. நாங்க ஆக்சுவலி வீடியோல என்ன சொல்லியிருந்தோம்னா ஆயுஷ் பதானி ஃப்ளோட்டரா தான் யூஸ் பண்றாங்க எல்எஸ்டி, which is not his way to address. like ஆயுஷ் பதானி இஸ் வெரி குட் பிளேயர். நாங்க ஹரிஷ் ரொம்ப நேரம் சொல்லிட்டு இருப்போம். நான் போவாத ஆயுஷ் பதானிக்கு அதான். பட் அந்த நம்பர் 5 நம்பர் 6 நம்பர் 7ல திரும்ப ஒரு ஷஃபிள் பண்ணி ஃப்ரீசிங்கா ஆட வச்சிட்டு இருந்தாங்க. 2-3 மேட்ச் கிளிக் ஆனாரு, அதனால ஒரு 3 ரன் வந்துச்சு. 75 அடிச்சாரு ஏதோ ஒரு மேட்ச்ல, சரிங்களா? ஆவரேஜ் 33 கிட்ட இருந்துச்சு, இல்லன்னு சொல்லவே இல்ல. பட் தி திங் இஸ் அவர் இன்னும் ப்ராப்பரா யூஸ் பண்ணிருக்கலாம். நான் ஏன் ஷாருக் கானோட கம்பேர் பண்ணேன் குஜராத் டைட்டன்ஸ்ல, அவருக்கும் அதே மாதிரி தான். குஜராத் டைட்டன்ஸ் ஷாருக் கானுமே வந்து ஒரு நல்ல பிளேயர், ஆனா வந்து அவருக்கு நிறைய கொடுத்த ரோல்ஸ்ல வந்து அவர் ப்ராப்பரா யூஸ் பண்ணல, ஜிடியும் யூஸ் பண்ணல, கொடுத்த சான்ஸ் இவரும் பெருசா யூஸ் பண்ணல. அப்படி இருக்கிறப்போ இன்னும் கொஞ்சம் பிளேயர் ரோல் டிஃபைன்டா கொடுத்தா அவங்க நல்லா ஆடுவாங்கன்ற மாதிரி நாங்க ஆடுவாங்க. அண்ட் போன சீசன் நல்லா ஆடி இருக்காரு ஆயுஷ் பதானி. அதுக்கு முன்னாடி சீசன்ஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி ஒன்னும் இல்ல பெர்ஃபார்மன்ஸ். இப்போ டொமஸ்டிக்ஸ்லயுமே வந்து ரீசெண்டா எங்கேயுமே விளையாடல அப்படின்றப்போ அதுதான் ஒரு கன்சர்னிங்கா வந்து எல்லாமே சொன்னோம் நாங்க. ஆயுஷ் பதானி இந்த சீசன் விளையாடியே ஆகணும் சரியா அப்படின்ற மாதிரி. ஆமா, ஒன் பிரேக் த்ரூ சீசனா இருந்தா நல்லதுதான். லைக் ஒரு இந்தியன் டீம் as well கன்சிடர் பண்றாங்கல்ல, அப்படி இருக்கும்போது he has to prove himself as well. சரி ஓகே, கண்டென்ட் குள்ள போகலாம். சரி ஓகேங்க, இதெல்லாம் போய் கமெண்ட்லாம் வாரம் ஐபிஎல் வாரம் இனிமே ஐபிஎல் அப்டேட்ஸா போட்டு தள்ளுவோம். ஆமா, சோ வந்து ஐபிஎல் ஃபெஸ்டிவல் இஸ் அபவுட் டு பிகின் இந்த வீக். சாட்டர்டே வந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபர்ஸ்ட் மேட்ச், நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது பத்தின அப்டேட்ஸ் தாங்க மெஜாரிட்டி இருக்கு, சரிங்களா? வீக்லி பீடியா அந்த ஐபிஎல் வந்ததாலே அதுதான், வேற எதுவுமே மேட்சும் நடக்காது முக்காவாசி. ஐபிஎல் பீடியான்னு போட்டுடலாம். ஐபிஎல் பீடியான்னு பேரை மாத்த வேண்டியது அடுத்த 2 மாசத்துக்கு. சோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அங்க தான் ஆரம்பிப்போம், உங்க டீம்ல இருந்து ஆரம்பிப்போம். என்னப்பா என்ன தம்பி பல்டான், உங்க தலைவன் ஆடுவானா மாட்டானா? அங்க வந்து சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் போய் இன்ஜுரி உட்காந்துருக்காரா? என்ன கதை வருது? யார பத்தி பேசுற அப்படின்னு யோசிச்சீங்க அப்படின்னா நன்னதான் நம்மளுடைய காக்கும் கடவுள், மும்பைக்கு மட்டும் இல்ல இந்தியாவுக்குமே, மிஸ்டர்
ஜஸ்பிரீத் பும்ராக்கு ஒரு சின்ன இன்ஜுரி கன்சர்னா இல்ல என்னன்றது நாங்க தெரியல. பட் இஸ் தேர். இப்போதைக்கு மும்பை கேம்ப்ல ஜாயின் பண்ணல. அவர் வந்து பெங்களூர்ல இருக்கிற சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்ல இருக்காரு. செப்பு ஜஸ்ட் ரீஹேப் கேம்ப்ல வந்து அவர் இருக்காரு. மோஸ்ட் ப்ராபப்லி சீக்கிரமா வந்து மும்பை கேம்ப் ஜாயின் பண்ணிடுவான்னு சொல்லியிருக்காங்க. நான் ஒரு பேச்சுக்கு தான்டா சொன்னேன். இவன் கேட்டிருந்தேன் ஆக்சுவலி திலக் வர்மாக்கு இன்ஜுரி ஆயிட்டா என்னடா பண்ணுவேன் அப்படின்ட்டு. திலக் வர்மா எல்லாம் பரவாயில்லடா, லைக் நம்ம மனித கடவுள் பும்ராக்கு வந்து எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன். சொன்ன என்ன வாயில சொன்னேன்னு தெரியல. சொன்ன உடனே வந்து இந்த மாதிரி திரும்பவும் அங்க போயிருக்காரு. ஒரு 8 பார்த்துட்டு வரண்டா கண்ணா அப்படின்ட்டு வந்துட்டா நல்லா இருக்கும் சீக்கிரம். ஆக்சுவலி எனக்கு நிகில் மாதிரிலாம் எனக்கு தோணல. பிகாஸ் எப்பவுமே வந்து இந்த ஐபிஎல் முன்னாடி இந்த மாதிரி ரொம்ப ரெகுலரா ஆடுற பிளேஸ் எல்லாம் போறது ஒரு வழக்கம் தான். அப்படி இருக்கும்போது ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு ஒரு ஜெனரல் செக்அப் மாதிரி கூட இருக்கும். லைக் வந்து ஒரு ஃபிட்னஸ் டெஸ்ட் மாதிரி எல்லாம் கரெக்டா இருக்கா ஓகே. ஏன்னா வந்து ஒரு லாங் சம்மர் அஹெட் as well for him. சோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அனுப்புவாங்க. ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் a big concern for மும்பை இந்தியன்ஸ் நினைக்கிறேன். மாதிரி இருந்துச்சு இது இப்ப விளையாண்டா ப்ரொலாங் ஆகும் அப்படின்றது ஆஸ்பெக்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்தியா டீமுக்கு அஃபெக்ட் ஆகும்ல. அதனால அதை பார்த்துட்டு ஒரு சர்டிபிகேட் கிளியரன்ஸ் கொடுக்கணும். அப்பதான் வந்து இல்லப்பா இந்த வருஷம் கொஞ்சம் ஐபிஎல் இன்ஜுரி பிரீமியர் லீக் போயிட்டு இருக்கு. எல்லா டீமும் அடி வாங்கியிருக்கு. இன்னும் அடி வாங்காத ஒரே டீம் எதுன்னு பாத்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ். என்னடா பால் டைல் நம்ம உடம்பு ஒண்ணு பண்ணல அப்படின்ற மாதிரி. அடி வாங்காத ஒரே டீம் யாருன்னா நம்ம கிரிக்கெட் டீம் தான். நம்மள அடி வாங்கிட்டு இன்ஜுரி நாள் வீடியோ போஸ்ட்போன் செய்யப்பட்டதுன்னு வராம தான் சரி. ஐயோ சத்தியமா ப்ரோ நான் உண்மையிலே சொல்றேன் கைஸ். நான் வந்து இந்த சிஎஸ்கே வீடியோக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் ரிசர்ச் பண்ணி எழுதி வச்சிருந்தேன். ஒவ்வொரு லைனா டிஃபரெண்ட் காம்பினேஷன் அப்படின்னு போட்டு வச்சிருந்தேன். பஞ்சாப் கிங்ஸ் அதே மாதிரி தான் போட்டு வச்சிருந்தேன். சொல்றேன் நான் நேத்தன் எல்லிஸ் எல்லா லைனும் நேத்தன் எல்லிஸ் இருந்தாரு டெத் பவுலர் அப்படின்ட்டு. இப்ப அது இல்லன்றதுக்கு அப்புறம் திரும்ப மாத்துங்கடான்னு சொல்லிட்டு மாத்தும் போது திரும்ப 4 மணி நேரம் ஆகுது. அதே மாதிரி லாக்கி ஃபெர்குசன் சேவியர் பாட்ராட வச்சா வேற எங்கேயும் அடி வாங்குமா இந்த மாதிரி யோசிச்சு கரெக்டா ஒரு வீடியோ போடலாம்னு எடுத்து உட்காரும். அதுக்குள்ள சாம் கர்ன் இன்ஜுரி ரைட்டா முடிச்சு விட்டீங்க போங்க லைன் அப்ப மாத்திர அரங்கநாதா அப்படின்ற மாதிரி செம கடவுள் இருந்துச்சு. ஆமா ஏன்னா அந்த பிளேயர்ஸ் இப்போ ரீப்ளேஸ்மெண்ட் வராங்கன்னா அவங்க ஸ்டாட்ஸ் இருக்கணும். இப்ப கரண்டா விளையாடுற பிளேயர் ஒரு ஸ்டாட்ஸ் இருக்கணும். எங்க பொசிஷன் பண்ணலாம், இவரை தூக்குனா பவர் பிளேல அடி வாங்குவோம், இவரை தூக்குனா டெத்ல அடி வாங்குவோம் அப்படின்னு கொஞ்சம் ப்ராபபிலிட்டிஸ் எல்லாம் போட்டு ஏதோ ஒண்ணு பண்ணணும். நல்லா இருந்துச்சுன்னு நம்புறோம். நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கு. இன்ஜுரி மாதிரி ஒரு இன்ஜுரியில போயிட்டு வந்தவரை பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் ஒரு பாட்டு இருக்குல்ல. எஸ் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் ஃபார் ஆர்ஆர் அண்ட் கேகேஆர். ஷானகா ரீப்ளேசஸ் இன்ஜூர்ட் சாம் கரன். சோ அவரு தான் வந்து ஆர்ஆர் விளையாட போறாரு. அண்ட் ஆகாஷ் தீப் ஃப்ரம் கேகேஆர் வந்து சௌரவ் டூபேன்னு சொல்லிட்டு ஒரு லெஃப்ட் ஆர்ம் பவுலருங்க, லெஃப்ட் ஆர்ம் மீடியம் பேசர், அவர் வந்து ரீப்ளேஸ் பண்ணிருக்காரு. ஆமா ஆக்சுவலி நம்ம சொல்லிருந்தோம் லைக் வந்து அவங்க டீம்ல லெஃப்ட் ஆர்ம் சீமரே இல்ல, புசி வேற போயிட்டாரு, சேத்தன் சக்காரி எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம பேசிட்டு இருந்த வேலையில் இவங்க விதர்பால இருந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீம் எடுத்து வந்திருக்காங்க. ஓகே டீசென்ட்னு சொல்லுவேன், பட் நாட் தி பெஸ்ட் ரிப்ளேஸ்மெண்ட் ஆஃப் தட் வாஸ் அவைலபிள். பட் ஓகே ஒன்னும் பண்ண முடியாது. எப்படியும் ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் ஸ்டார்ட் எனிவே. அகைன் ஒரு டிப்யூட்டட் ஃபேஸ் அதுதான் தெரியல. லைக் வந்து சக்காரியா ஒரு ஐபிஎல் ப்ரூவன் பிளேயர், சௌரவ் டூபே ஐபிஎல் ஆடினது இல்ல அப்படின்னும் போது விதர்பாக்கு டீசென்ட்டா போட்டாருன்னு சொல்லுவேன். நாட் தி கிரேட்டஸ்ட் பட் ஓகே whatever it is எடுத்து வச்சிருக்காங்க. எப்படி ஸ்டார்டர் கிடையாது சே டோல்ட் earlier. பட் எனிவே அர்ஷித் ராணாக்கு ரிப்ளேஸ்மெண்ட் சைன் பண்ணுவாங்களா? ஐ திங்க் மேனேஜ்மெண்ட் ஆல்ரெடி இஸ் ஆன்சர் தட் क्वेश्चन. அப்புறம் ஏன்டா இவங்க சிமர்ஜித் சிங், ஆகாஷ் மதுவாலாம் எடுத்து வச்சிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி ஆகாஷ் தீப்புக்கு ஒரு பேக்கப்பா தான் இவங்க வந்து ரிப்ளேஸ்மெண்டா கூப்பிட்டு ட்ரையல்ஸ் நடத்துறாங்க. சௌரவ் டூபே வந்து எடுத்திருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து அவங்க கேம்ப்ல தான் இருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ வரைக்குமே வந்து இந்த சிமர்ஜித் சிங் எல்லாமே கேம்ப்ல தான் இருக்காங்க. ஒருவேளை ஏதாச்சும் ஃபியூச்சர் இன்ஜுரி வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தான் சைன் பண்ணுவாங்க. இல்லனா வந்து டக்குன்னு அர்ஷித் ராணா வந்து லஜக்குன்னு இப்படி கரெக்ஷன் பண்ணி விட்டு வந்துட்டாருன்னா ஃபிட்னஸ் என்னப்பா கில்லி படம் பாத்தியா ரீசெண்டா? மீன்வைல் எஸ்ஆர்எச்ல ஜாக் எட்வர்ட்ஸ் ரூல்ட் அவுட் நம்ம பார்த்திருந்தோம்ல. ஸோ அவருக்கு பதிலாக இங்கிலாண்டை சேர்ந்த டேவிட் பெயின் இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட்டாக சைன் பண்ணியிருக்காங்க. ஜாக் எட்வர்ட்ஸ் ஒரு ஆல்ரவுண்டர், டேவிட் பெயின் ஒரு ப்ராப்பர் பவுலர், ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமர். இப்போ ரீசெண்டாக கூட பிக் பேஷ்ல பர்ட் ஸ்காட்சஸ் ஜெயிக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வெப்பனா இருந்தாரு, எஸ்பெஷலி இந்த டெத் ஓவர்ஸ். இந்தியன் கண்டிஷன்ஸ்ல எஃபெக்டிவா இருப்பாருன்றதான் இங்க கேள்வி. சரி அதெல்லாம் ஓகே. அடுத்து ஒரு பெரிய நியூஸ், நேத்தன் எல்லிஸோட ரிப்ளேஸ்மெண்ட் ஸ்பென்சர் ஜான்சன் தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஐபிஎலோட அஃபிஷியல் வெப்சைட்லயும் போட்டாங்க. ஸோ யார் அவரு பாட்மனா ஜான்சனா அப்படின்ற அந்த கேள்விக்கு ஜான்சன் தாண்டா உங்களுக்கு அப்படின்ட்டு வந்து பதில சொல்லிட்டாங்க ஐபிஎல் அண்ட் சிஎஸ்கே. சொன்ன மாதிரி மேட்ச் ஷாட்டுமே ஒரு தம்பு இன்ஜுரினால சிஎஸ்கேக்கு இப்போதைக்கு 2 இன்ஜுரி. பட் மேட்ச் ஷாட் ஒரு 4-5 மேட்ச்க்கு அப்புறம் will be fit to play. ஆல்ரெடி சென்னையில தான் இருக்காரு. இது கூட நீங்க பாத்துருப்பீங்க. அப்பவுமே லைக் வந்து லைக் இருக்கிற பிளேயர்ஸை யூஸ் பண்ணிட்டு யாராவது செட் ஆகல ஃபாரின் பிளேயர்னா மேட்ச் ஷாட்டை வந்து யூஸ் பண்றது கரெக்டா இருக்கும். கரெக்ட் டைம்ல வந்துருவாரு. ஆமா. அடுத்த அப்டேட் மேசிவ் அப்டேட் ஃபார் ஆர்சிபி ஃபேன்ஸ்னே சொல்லலாம். எஸ் தயால் will be missing IPL 2026 due to his personal reasons. அவர் வந்து கொடுக்கல இந்த வருஷம். மோ பபட் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, த டைரக்டர் ஆஃப் ஆர்சிபி டீம். ஸோ அவரோட கான்ட்ராக்ட் வந்து டிக்ளைன் பண்ணல. மேபி அவர் வந்து ஃபியூச்சர் சீசன்ஸ்ல விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆர்சிபிக்கு. ஸோ வேற என்ன அப்டேட்? ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ்லாம் என்ன ஆச்சு? என்ஓசி கொடுத்தாங்களா இல்லையா? கொடுத்துட்டாங்க, ஆனா கொடுக்கலன்னு தான் சொல்லும். எஸ் இஷான் மலிகாக்கு மட்டும் வந்து என்ஓசி கொடுத்துட்டாங்க ஸ்ரீலங்கன் போர்டு. பட் ஆனா நுவன் துஷாராக்கும் அசரங்காக்கும் இன்னும் வந்து இருப்பா பொறுமையா போவோம், என்ன அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னும் கொடுக்கலன்னு சொல்லல, கொடுக்கலன்னு சொல்லல. சரி ஆமா, நம்ம வந்து நுவன் துஷாரா ஆர்சிபின்னு சொல்லும் போது ஹேசல்வுட்
ஹேசல்வுட் துஷாரா 2 பேருமே வந்து இனிஷியல் மேட்ச்ல அவைலபிளா இருக்கிறது வாய்ப்புகள் கம்மி. ஹேசல்வுட் ஆடி கன்ஃபர்ம்டு, துஷாரா டவுட்ன்றப்போ ஜேக்கப் டஃபி கண்டிப்பா ஆடி ஆக வேண்டிய கட்டாயம். ஆக்சுவலா அந்த மேனேஜ்மெண்ட் சைடுல இருந்து ஒரு வீடியோ போட்டுருந்தாங்க ஆர்சிபி சைடு. அதுல போட்டிருந்தாங்க லைக் வந்து அந்த ஹேசல்வுட்க்கு ஒரு பேக் டு பேக் லைக் ரிப்ளேஸ்மெண்டா இருக்கிற அந்த பேக்கப் பிளேயருக்கு நாங்க என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்ற மாதிரி பேசினாங்க. நம்ம பேசின முக்காவாசி விஷயங்கள் அதுல சொல்லியிருந்தாங்க. அதுல ஸ்பெசிஃபிக்கா ஒரு 3-4 டார்கெட்ஸ் இருந்துச்சு. ஜாஷ்வா டங், ஜக்காரி ஃபோக்ஸ், அப்புறம் ஏதோ ஒரு இன்னொரு இங்கிலாந்து போல் பேர் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம இல்ல ப்ரோ அந்த அளவுக்கு எல்லாம் அவ்வளவு இல்ல ஒன்னோட இல்ல அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு யோசிக்க அவங்க தெரிஞ்சுட்டாங்கடா. சரியா? நாலாவது வந்து ஜேக்கப் டஃபி. பட் ஜேக்கப் டஃபி வாஸ் ஆல்வேஸ் தி ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க. பேஸ் பிரைஸ்ல கிடைச்சது எங்களுக்கு ஷாக்கா இருந்துச்சுன்ற மாதிரி அவங்க லைட்டா சர்ப்ரைஸ்ன்ற மாதிரி போட்டு ஷாக். அதுதான் சொல்றேன், எப்படி பேஸ் பிரைஸ் எடுக்க விட்டாங்கன்னு தெரியல. இதுக்கெல்லாம் யாரு காரணம் தெரியுமா? But out of the 4 options available, Jacob Duffy was the best option in my opinion. World Cup சரியா அமையல, பட் அதனால நிறைய ஃபேன்ஸ் போட்டு பேஷ் பண்றீங்க அவரெல்லாம் வேலைக்கா மாட்டார் அப்படின்ட்டு. ஹேசல்வுட்டும் இல்ல துஷாராவும் இல்லன்றப்போ ஜேக்கப் டஃபிக்கு ஒரு செம்ம சான்ஸ். இன்டர்நேஷனல் கண்டிஷன்ஸ்ல ஸ்விங்கிங் கண்டிஷன்ஸ்ல நல்லா போட்டாரு ஜேக்கப் டஃபி. இந்தியன் கண்டிஷன்ஸ்ல இப்ப வரைக்கும் நல்லா போடல. வாட் டு யூ திங்க்? அது வந்து கொஞ்சம் அவர் அந்த லெங்த் நல்லா பிடிச்சு போடுவாரு. இவன் வந்து ரொம்ப நம்புறான். பாப்போம் இந்த ஐபிஎல் எப்படி விளையாடுறான்ட்டு. அவரும் ஜக்காரி ஃபோக்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம், அவருமே கொஞ்சம் வந்து சரியா போடல அப்படின்ட்டு. பாப்போம் 2 பேருமே எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க நியூசிலாந்து பவுலர்ஸ் இன் இந்தியன் கண்டிஷன். எஸ், சோ இதான் வந்து இப்போதைக்கு இருக்கிற இன்ஜுரி அப்டேட்ஸ். தெளிவா சொல்றேன், இப்போதைக்கு இருக்கிற இன்ஜுரி அப்டேட்ஸ் as on Monday டேட் என்னடா 23rd night 11:17 PM. சரிங்களா? 11:17 PM வரைக்கும் இருக்கிற அப்டேட்ஸ் நாங்க எடுத்து சேர்த்துட்டோம்னு நினைக்கிறோம். ஓகே சரி, ஓகே. கோயிங் இன்டு தி ஃபர்தர் ஐபிஎல் நியூஸ். உனக்கு ஒரு நியூஸ் தெரியுமா? ரியான் பராக் ஆர்சிபி ஜாயின் பண்ணாரு பாத்தியா? இந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு பாக்கும்போது. என்னடா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஆர்சிபி கிடையாது, ஆர்சிபி மாதிரி இருக்கிற ஆர்ஆரோட நியூ ஜெர்சி. சத்தியமா அந்த ஜெர்சி பாக்குறப்போ என்னடா அது ஆர்சிபி அப்படியே காப்பி வச்சீங்க. அந்த லயன் மட்டும் தான் இல்ல, இந்த ஒரு இது மாதிரி இருக்குள்ள ஏதோ. நான் கூட அந்த டார்க்ல காமிச்சதுனால ஒருவேளை ஷேட் அப்படி தெரியுதோ அப்படின்னு நினைச்சேன் நானு. இல்ல ஜெர்சி கலர்ஸ் ஓகே, அந்த லைட்டா வேற மாதிரி தான் இருக்கு. பட் அது கொஞ்சம் லைட்டிங்லாம் வச்சு பாக்கும்போது ஆர்சிபி ஜெர்சி ஒரு செச்ச மாதிரி இருக்குப்பா அப்படின்ற மாதிரி இருக்கு. அவங்க பழைய ஜெர்சியே நல்லா தான் இருந்துச்சு. நிறைய பேர் அந்த ரெட் அடாப்ட் பண்றாங்க. எல்எஸ்சி கூட இப்ப அந்த ரெட் அடாப்ட் பண்ணிருக்காங்க. ஆமா, அது இல்ல அந்த ஆர்சிபி ஜெர்சி மாதிரி இவர் ஆர்ஆர் இருக்கு, ரெட் வந்து ஆர்சிபி கிட்ட இருந்து அடாப்ட் பண்ணிருக்காங்க. அதனால அப்படி சொல்றேன். என்னென்ன சொல்றான் பாருங்க. ஏதோ சொல்றாங்க, எனக்கும் புரியல. சரி விடுங்க. அதுதான் ஆனா ஏன் மாத்துறாங்கன்னு தெரியல. அந்த பிங்க் ஜெர்சி பிங்க் அண்ட் ப்ளூ நல்லா தான் இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. சரி, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஐபிஎல் டீம்ஸ் எல்லாம் விளையாடுற பிராக்டிஸ் மேட்சஸ். இப்போ சில பேர்லாம் அந்த சிஎஸ்கே இது பத்தி ரோர்லாம் வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணலன்னு புலம்பிட்டு இருந்தாங்க. இவனுங்க வந்து இந்த இதே லைவ் ஸ்ட்ரீம் பண்ணல, அங்க பாருங்கடா பிராக்டிஸ் மேட்ச்க்குலாம் கமெண்ட்ரி வச்சு சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க சில பிரான்சைஸ் அப்படின்ட்டு. உண்மையிலேயே சொல்றேன், கேகேஆர் எஸ்ஆர்எச் இந்த சீசன் மட்டும் இல்ல, கடைசி ரொம்ப ஒரு 3-4 சீசன் நான் ஃபாலோ பண்றேன். செம்மையா இருக்கும். நான் அதை பார்த்துட்டு உண்மையிலேயே என்னடா இவ்வளவு சூப்பரா இருக்கு. நான் லைவ் போடுவாங்க, நான் ஒவ்வொரு ஓவரா பார்ப்பேன். வெறித்தனமா இருக்கும் அந்த லைவ் ஸ்ட்ரீமிங். அந்த ஸ்கோர் கார்டு முதல் கொண்டு கிராபிக்ஸ் முதல் கொண்டு செம எஃபோர்ட்ஸோட போடுவாங்க. அதே மாதிரி இந்த வருஷமும் 2 பிராக்டிஸ் மேட்ச் பண்ணிருக்காங்க, இன்ட்ரா ஸ்குவாட் மேட்ச். 2 மேட்ச் உட்காந்து ஃபுல்லா லைவ் ஸ்ட்ரீம் பண்ணி பார்த்தேன். சூப்பரா இருந்துச்சு. அதை பத்தின அப்டேட்ஸ் கண்டிப்பா வந்து உங்களுக்கு அந்த கொல்கத்தா அப்டேட்ஸ் இப்ப நான் சொல்லிட்டு இந்த வீடியோல எஸ்ஆர்எஸ் பத்தின அப்டேட்ஸ் வந்து எஸ்ஆர்எஸ் ப்ரிவ்யூ எஸ்ஆர்எஸ் ஆர்சிபி மேட்ச்க்கு முன்னாடி வந்து நாங்க வீடியோ போடுவோம். அதுல வந்து அதெல்லாம் மென்ஷன் பண்றேன். சரிங்களா? டாக்கிங் அபௌட் கேகேஆர், அன்கிரிஸ் ரகுவன்சி நம்பர் 3ல வந்து ஒரு செஞ்சுரி அடிச்சாரு. செம்ம அடி அடிச்சாருங்க, செம்மையான அடி, ஒரு செம்மையான ஃபார்ம்ல இருக்காரு. நம்மளும் சொல்லிருந்தோம் அன்கிரிஸ் ரகுவன்சி விளையாடவேங்கடா நம்பர் 3ல அப்படின்ட்டு. ஆமா, நம்பர் 3 or 4 அது கொஞ்சம் ப்ராப்பரா யூஸ் பண்ணுங்க. ரொம்ப நினைக்கிறேன் நம்பர் 3 கரெக்ட். நம்பர் 3 தான் ஐடியல் ஸ்பாட். மேக்ஸ் டு மேக்ஸ் நம்பர் 4 வரைக்கும் டிமோட் பண்ணுங்கடா, அதுக்கு மேல வேணாம் அப்படின்னு நம்ம பேசணும். ஹோப்ஃபுல்லி சக்சஸ்ஃபுல்லா இல்லங்க போன வருஷம் ஆடி. நம்பர் 3 தாங்க, நம்பர் 3 தான். அந்த ஓப்பனிங் வந்து ஃபின்னாலன் அண்ட் ரஹானே தான் அவங்க போறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி போனாங்கன்னா நம்பர் 3 அன்கிரிஸ் ரகுவன்சி தான் பெஸ்ட் ஆப்ஷன். தயவு செஞ்சு சுனில் நரேன் ஓப்பனிங் எடுத்துட்டு வராதீங்கடா, கேளுங்கடா கேகேஆர் பசங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து கேமரூன் கிரீன், அவருடைய ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடல, செகண்ட் மேட்ச் பிராக்டிஸ் மேட்ச்ல வந்து அவரும் வந்து அடிச்சாரு. நம்பர் 3ல தான் அவரும் அடிச்சாரு. பட் நம்பர் 4ல அடாப்ட் பண்ணி ஆடக்கூடிய இன்டர்நேஷனல் பிளேயர் தான். அவருக்கு அந்த நம்பர் 3 பொசிஷன் தான் கொடுத்தாருன்ற அவசியம் இல்ல. அண்ட் பவுலிங்ல பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ரொம்ப ஹைட் பண்ண ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னரான தக்ஷ் கமுராவை போட்டு கொம்பரி எடுத்துட்டாங்க. கமுராவா நீ போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடி நான் செம்ம அடி வச்சிட்டாங்க. அவரை சூப்பரா போட்ட ஒரு பவுலர் இருக்காரு, டெத்லயும் சரி பார்ப்பையும் சரி. போன தடவை ஸ்பெஷல் மென்ஷன் கொடுத்து சொன்ன அந்த பவுலர் கார்த்திக் தியாகி என்னமா போடுறாருங்க. நான் உண்மையிலே சொல்றேங்க, சூப்பரா ஸ்விங் பண்றாரு பவர் பிளேயர். கார்த்திக் தியாகி ஒரு ஸ்விங் பவுலர் அப்படின்னு நான் அதை பார்த்து ஷாக் ஆனேன். நல்லா போடுவாருன்னு தெரியும், அந்த ஹிட் லெங்த் மாதிரி போடுவாரு. ரொம்ப தூக்கணுமே ப்ரிவியூலயே சொல்லிருந்தோம் கார்த்திக் தியாகி விளையாடுவீங்கன்னு சொல்லிட்டு. செகண்ட் பிராக்டிஸ் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் ஓவர்லயே 3 விக்கெட் சூப்பரா போட்டாரு. யார் அந்த 3 விக்கெட்? ராகுல் ஒன்னு நரேனா இல்ல ராகுல் திரிபாத்தி ஒன்னு டிம்சியை போட்டு நினைக்கிறேன். இன்னொரு விக்கெட் மறந்துட்டேன் யாரோ ஒண்ணு. சரியா? ஆனா திரிபாத்தி எட்ஜ் வாங்கி ஸ்லிப் கேட்ச் அது ஞாபகம் இருக்கு. ஃபர்ஸ்ட் பால் டக்கு தலைவர் அவன் இன்னும் திருந்தனமாமா. சரி ஓகே, அதாங்க அவர் சூப்பரா போட்டாரு. உம்ரான் மலிக் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போனாரு. வைபவ் ஓவரோட டெத் ஓவர்ஸ் கொடுத்தாங்க, நல்லா டீசென்டா போட்டாரு. சோ இதெல்லாம் வந்து அவங்க பேட்டர்ஸ்க்கு அகைன்ஸ்டா அவங்களே போட்டது. ரமன்தீப் சிங் ஒரு நல்ல ஒரு கேமியோ நடிச்சாருங்க. 15 பால்ஸ்ல சம் 40 சம்திங் சூப்பரா அடிச்சாரு. ரிங்கு சிங் ஒரு நல்ல இன்னிங்ஸ் அது. கேமியோ எல்லாம் 40 ரன் ஒரு கேமியோ அடிச்சா. ஐ மீன் கேமியோ as in like எண்ட்ல வந்து அடிச்சதனால கேமியோன்னு சொன்னேன். நல்ல இன்னிங்ஸ் தான். நல்லா ஃபினிஷ் பண்ணிருக்காரு, சூப்பர் நல்லா அடிச்சாரு. ரிங்கு சிங் வந்து 7 balls 27 அந்த மாதிரி அடிச்சாரு. அது ஒரு கேமியோ.
அமையும். சோ ஓவரால் அவங்க அட்டாக் பாக்குறப்போ டெட்லியா தான் இருக்கு. பட் அகைன் பிராக்டிஸ் மேட்ச் எல்லாம் அவங்களுக்குள்ளே ஆடுவாங்க அப்படின்னும் போது அப்படிதான் இருக்கும். சரிங்களா? நல்லாதான் இருக்கு. பொறுத்து இருந்து பார்ப்போம். ஆமா அந்த மாதிரி சண்டே பாத்துருவோம். ஆமா மும்பைக்கு அகைன்ஸ்டா அவங்களுக்கு மேட்ச் இருக்கு. அந்த ஹைதராபாத் பத்தி நிறைய அப்டேட்ஸ் இருக்கு. அதை நம்ம SRH RCB ப்ரிவியூல முன்னாடி சொன்ன மாதிரி பாத்துடலாம். சரி ஓகே, கேமரூன் கிரீன் பத்தி பார்த்தோம். ரீசெண்டா சில ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து சில ஃபேமஸ் கமெண்டேட்டர்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஸ் எல்லாம் விட்டுருந்தாங்க. அதை பத்தி லைட்டா நம்ம இப்படி கவர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் கேமரூன் கிரீன் அவர் வந்து பவுலிங் போடுவாரா மாட்டாரான்ற ஒரு கேள்விக்கு ஒரு கேள்வியாவே இருக்கல இப்போ வரைக்குமே. அது கேஷ் சொல்லியிருந்தாரு. லைக் இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து சில இது கொடுத்துருப்பாங்க. லைக் இந்த ப்ராமிஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, பேட்டிங் ஆடுவோம் பவுலிங் போடுவோம் அப்படின்ட்டு. அந்த ரோல்ஸை வந்து அவங்க IPL விளையாடும் போது ஃபுல்ஃபில் பண்ணல அப்படின்னா அந்த காசுல இருந்து கொஞ்சம் அமௌண்ட் டிடக்ட் பண்ணணும், ஃபுல் அமௌண்ட் கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலி கமெண்ட்ஸ் பாக்குறப்போ தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல. பட் ஃபேன்ஸ் எல்லாம் போட்டு அடியடி நடிச்சாங்க. எஸ்பெஷலி அஸ்வினை அப்படி பார்த்தா நீ தான் உன்னோட 9.3 கோடியை திரும்ப CSK மேனேஜ்மெண்ட் கொடுக்கணும், நீ ஒண்ணுமே பண்ணல அப்படின்ட்டு. அவர் என்ன சொல்றாருன்னா ரோல்ஸ் பத்தி பேசினாரே தவிர பர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசல. பர்ஃபார்மன்ஸ்ன்றது வந்து ஒரு பிளேயரோட பர்ஃபார்மன்ஸ் ஏறும் இறங்கும், அது ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. பட் நான் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஆக்ஷன்ல அந்த டீம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் விளையாடும் போது நான் வந்து பேட்டிங் மட்டும் தான் ஆடுவேன், பவுலிங் போட மாட்டேன்னு ஒரு பிளேயர் சொன்னாரு அப்படின்னா அது வந்து தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அப்ப நீங்க கேட்கலாம், ஏன்டா கேமரூன் கிரீன் வந்து பேட்டர் தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாரு IPL ஆக்ஷன் அப்படின்னா கரெக்ட் தான். ஆனா அதே கேமரூன் கிரீன் ஆக்ஷனுக்கு முன்னாடியே வந்துட்டு இது என்னோட ஏஜென்ட் பண்ண மிஸ்டேக், நான் வந்து ஆல்ரவுண்டர் தான், நான் பவுலிங் போடுவேன் அவர் பப்ளிக்கா விட்ட ஒரு கமெண்ட் நம்மளே வீக்லி பிளேல கவர் பண்ணிருந்தோம். அப்புறம் சொன்னாரா முன்னாடி சொன்னாரா? முன்னாடியே சொல்லிட்டாரு. ஆக்ஷனுக்கு முன்னாடி அது ரெஜிஸ்டர் பண்றப்ப மட்டும் பேட்டர்ன் பண்ண தப்பு தான். ஆமா சோ இப்போ வந்து அவர் சொன்ன எனக்கு தெரிஞ்ச அஸ்வின் சொன்னது கரெக்ட் தான். அவர் இந்த மாதிரி ஒரு ஏன்னா இட்ஸ் நாட் தி ஃபர்ஸ்ட் இன் தட்ஸ் ஹேப்பனிங். அது வந்து ரெகுலரா அந்த ஃபாரின் பிளேயர்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க, ஒரு விஷயத்துக்காக சைன் இன் பண்றாங்க. அதனால அதுக்கப்புறம் ஏன்னா 25 crores ஒரு ஆல்ரவுண்டர் தான் KKR போனாங்க, வெறும் பேட்டர்னா அவ்வளவு போயிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது KKR பொறுத்தவரையில. சோ தட்ஸ் ஒன் திங் தட் அஸ்வின் டோல். நான் கிளாரிஃபை பண்ணணும்னு நினைச்சேன். அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இப்படி கன்வே ஆயிடுச்சா அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு இந்த மாதிரி கன்வே ஆச்சு, நீங்க சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல தெரிஞ்சுக்கிறேன். ஆமா அண்ட் ரெண்டாவது அஸ்வின் இது மட்டும் இல்ல, நிக்கலஸ் பூரன் பத்தியுமே சொல்லியிருந்தாரு. இவர் நிக்கலஸ் பூரன் போன வருஷம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அடிச்சு அடியா பார்த்துட்டு வெறித்தனமான பிளேயர் அப்படிலாம் நம்ம எல்லாம் பேசிட்டு இருந்தோம். செகண்ட் ஹாஃப்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பிசிலோட ஐடியா வந்துச்சு. இப்ப ரீசெண்டா SA20 பார்த்துட்டு இருந்தேன். அதுல அவர் MI கேப்டன் ஒவ்வொரு அவுட் ஆயிட்டு போடும்போது எனக்கு அந்த ஒரு அவர் மூஞ்சில விரக்தி தெரிஞ்சது. லைக் இட்ஸ் மோர் லைக் போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சம் கைண்ட் ஆஃப் ஒரு ஃபீலிங், ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங். இஸ் நிக்கலஸ் பூரன் கெட்டிங் பர்ன்ட் அவுட் அப்படின்ற மாதிரி அவர் கேட்டிருந்தாரு. அவர் பொதுவாக என்ன சொல்றாரு, வெஸ்ட் இண்டீஸ் வந்து ரிட்டையர் ஆயிட்டாரு, ரிட்டையர் ஆயிட்டு ஒரு ஃப்ரீலான்சரா தான் லீக்ஸ் எல்லாம் ஆடுறாரு எல்லா டீம்ஸ்க்கும் போயிட்டு. அப்படி இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் லீக்ல ஒரு பர்டிகுலர் பிரான்சைஸோட அந்த கனெக்டே இல்லாத மாதிரி தெரியுது இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்குலாம். சோ இஸ் இட் ஹை டைம் தட் பீப்புள் ஷுட் ஸ்டாப் ரிட்டையரிங் அண்ட் டூ திஸ் ஃப்ரீலான்சிங் கிக்ஸ் வந்து பண்றது ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. இதுவும் நான் ஒத்துப்பேன். அவர் சொன்ன ரீசன் எக்ஸாக்ட்டா எனக்கு தெரியல. கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் அப்பான் தி பிளேயர் தான். அவரோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட், அவரோட ஃபிட்னஸ் லெவல் அண்ட் அவரோட கன்சர்ன்ஸ் டு பிளே. அது வந்து நம்ம இப்போ நம்ம ஒரு நாள் ஃபுல்லா வந்து பல வேலை செய்யறோம்னு வச்சுக்கோங்க, ஹெக்டிக்கா தான் இருக்கும், நம்ம டயர்டா தான் இருப்போம். அது வந்து நம்ம அதுக்காக அந்த வேலை செய்யாம இருக்க மாட்டோம். அந்த மாதிரி தான் நான் இதை பாக்குறேன். அது டிபெண்ட்ஸ் அப்பான் தி பிளேயர்ஸ் அண்ட் தேர் டிசிஷன்ஸ் நான் சொல்லுவேன். ஆமா பட் ஹோப்ஃபுல்லி தட்ஸ் நாட் தி ரீசன் ஃபார் பூரன்ஸ் டிக்ளைன் ஆர் சம்திங். அவர் வந்து எப்படி எக்ஸ்பிரசிவ் தெரியும், அவர் டிக்ளைன்னா நீங்க வந்து எடுக்காதீங்க அவர், அவ்வளவுதான் சிம்பிள். ஆமா அது சொல்லணும். அண்ட் மூணாவது கமெண்ட் அர்ஷா போகலி சொல்லியிருந்தாரு. மிச்சல் ஸ்டார்க்கோட ரீசன்ட் அன்அவைலபிலிட்டி ஃபார் தி ஃபர்ஸ்ட் ஃபியூ மேட்சஸ் சொல்லிருந்தோம்ல, அதுல ஹேமந்த் பதானி அண்ட் இயான் பெல் சேர்ந்து விட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, நாங்க இன்னும் ஸ்டார்க்கோட அந்த அவைலபிலிட்டி ஃபிட்னஸ் அவைலபிலிட்டி பத்தி CA கிட்ட இருந்து ஃபுல்லா எங்களுக்கு கிடைக்கல இன்ஃபர்மேஷன், நாங்க அதுதான் அவைட் பண்ணிட்டு இருக்கோம், அது தெரிஞ்ச உடனே நாங்க எங்க பிளேயிங் லெவல் டிசைட் பண்ணுவோம்ன்ற மாதிரி சொல்லியிருந்ததா சொன்னாங்க. அதுக்கு அர்ஷா போகலி சொன்ன ஒரு சூப்பரான ரிப்ளை, இந்த மாதிரி பண்றது வந்து கண்டிப்பா ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா as a franchise நான் ஒரு பிளேயரை வாங்கியிருக்கேன், அந்த பிளேயரோட அவைலபிலிட்டி இருக்குமா இருக்காதான்னு எனக்கு தெரிஞ்சு கடைசி வரைக்கும் நான் வெயிட் பண்றேன் அப்படின்னா ஒரு IPL மாதிரி ஒரு லீகுக்கு வந்து எவ்வளவு பெரிய ஒரு டவுன்ஃபால், கண்டிப்பா டவுன்ஃபால். இப்போ ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் வந்து நீங்க கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா கூட வேற டீம் எடுத்துருவாங்க. இப்போ இருக்கிற இன்ஜூரி லிஸ்ட்ல யாரு இந்த ஏதாவது பவுலர் கிடைச்சா போதும் தேடிட்டு இருக்காங்க. அப்படின்றப்போ ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் நாங்க டக்குன்னு இவங்க சொல்லிட்டாங்கன்னா நாங்க பார்க்க ஆரம்பிச்சிடும்ல அப்படின்ற மாதிரி தான் ஒரு பிரான்சைஸ் யோசிப்பாங்க. அப்படி இருக்கப்ப அந்த அவைலபிலிட்டி சீக்கிரம் சொல்லாமே ஒரு கிரிக்கெட் போர்டா இருந்துட்டு அந்த பிளேயரை வந்து கொஞ்சம் கம்யூனிகேட் பண்ணலாமே பெட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இதெல்லாம் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அர்ஷா போகலி சொல்லியிருந்தாரு. எல்லாமே கம்ப்ளீட் 100% அக்ரின்னு நானும் என் சைடுன்னு சொல்லுவேன். சோ எஸ் இதான் வந்து பிளேயர்ஸோட இன்ஜுரி பத்தின எக்ஸ்பர்ட்ஸ் கொடுத்த கமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் PSL அப்டேட் சொல்லு பாரதி. அதுவா PSLன்னு சொல்லும்போது ரெண்டு விஷயம். அந்த இன்ஜுரின்னு சொன்னாலே IPL என்னதான் இன்ஜுரி இருக்கோ அப்படியே வந்து டைரக்டா PSLக்கு அஃபெக்ட் ஆகும் நம்ம சொல்லிருந்தோம். நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்க இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கம்மா. அதுல PSLல இன்ஜுரி மட்டுமே கிடையாது, PSL அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நியூஸ். ஒரு ஆன்கோயிங் அந்த ஈஸ்ட் ஏஷியா கான்ஃபிளிக்னால ஆயில் கிரைசிஸ் வந்து இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். அந்த ஆயில் கிரைசிஸ்ல பயங்கரமா அடி வாங்கின கண்ட்ரில பாகிஸ்தான் ஒரு கண்ட்ரி. அதனால வந்து நிறைய இந்த நடத்துறதுக்குலாம் காசு இல்லை அப்படின்றதுனால PSL is going to be played only on 2 venues, that too behind closed doors. So இது வந்து ஒரு பெரிய அடி ஃபார் PSL. ஃபேன்ஸ் கிடையாது, ரெண்டே வென்யூ தான். பிளேயர்ஸோட சேஃப்டிக்குமே வந்து நிறைய கன்சர்ன்ஸ் எல்லாம் இருந்து இப்பதான் ஓரளவுக்கு PCB மேனேஜ்மெண்ட் இருந்துகிட்டு சரி நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் கொடுத்திருக்காங்க. அதுவே வந்து ஆக்சுவலி PSL ஸ்டாப் ஆயிடுற லெவலுக்கு போச்சு. இப்போ ஓரளவுக்கு வந்து எங்க இருந்தோ வரும், அதுக்கு எப்படி அவங்க ப்ராமிஸ் கொடுக்க முடியும், ஃபுல்லா பாத்துக்க முடியும்ட்டு கொடுக்குறாங்க. என்ன பண்றது, அதுதான் வந்து ஸ்ட்ராங். பட் இது பிளேயர் சைட்லயுமே வந்து லைக் இதுலயுமே கிரிக்கெட் ஆஸ்திரேலியா இருந்துகிட்டு இந்த வென்யூக்கு டிராவல் பண்ணாதீங்க அந்த வென்யூக்கு டிராவல் பண்ணாதீங்க நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுது. அதே மாதிரி தான் அது தொடர்ந்து சவுத் ஆப்பிரிக்காவும் போட்டுச்சு. அதை பேஸ் பண்ணி இப்போ PCB எடுத்தது என்னன்னா கண்டிப்பா கராச்சி அண்ட் லாகூர் இந்த ரெண்டு சிட்டிஸ்மே வந்து சேஃப். சரிங்களா, நாங்க வந்து
ஃபுல் மிலிட்டரி கண்ட்ரோல்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால 2 கண்ட்ரிஸ் 100% சேஃப், எங்களால வந்து முழு உத்தரவாதம் கொடுக்க முடியும். சோ இந்த 2 சிட்டிஸ்ல வந்து நாங்க மேட்சஸ் நடத்திக்கிறோம். அதுவும் பிஹைண்ட் க்ளோஸ் டோர்ஸ், ஃபேன்ஸ் இருக்க மாட்டாங்க, பிளேயர்ஸ்க்கு ஒரு பிரச்சனையும் வராது. இதனால பிரான்சைஸுக்கு இருக்கிற அந்த இது லைக் லாசஸ் வந்து பிசிபி மேனேஜ்மெண்ட் வந்து சரி கட்டிடும். லைக் இந்த ரெவென்யூ லாஸ்லாம் வரும்ல சில பிரான்சைஸ்க்கு, அதை பிசிபி மேனேஜ்மெண்ட் சரி கட்டிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஃபேன்ஸுக்கு இது மூலியமா இருக்கிற லாஸுமே வந்து பிசிபி மேனேஜ்மெண்ட் பார்த்து கொடுத்துரும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. சோ தெரியல, இதெல்லாம் வச்சு எல்லாத்துக்கும் நம்ம கிட்ட வருது, நம்ம கிட்டே காசு இல்லாம இருக்குது. இந்த ஐபிஎல் கார ஆல்ரெடி பிளேயர் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. அதுதான் அவரு பிசிபி பிரசிடென்ட் என்ன சொல்லிருக்காரு, கண்டிப்பா நான் வந்து ப்ராமிஸ் பண்றேன், இந்த மாதிரி பிஎஸ்எல் டிச் பண்ணிட்டு ஐபிஎல் போய் ஜாயின் பண்றாங்க பாத்தீங்களா இந்த பிளேயர்ஸ், அதான் அந்த பிளேயர்ஸ் முசர்பானி, ஷனக்கா அங்க இருந்தா வந்தாரு, லாகூர் கோலண்டர்ஸ் டிச் பண்ணிட்டு, இந்த மாதிரி பிளேயர்ஸ் மூலமா கண்டிப்பா நாங்க லீகல் ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்ற வந்து ப்ராமிஸ் கொடுத்திருக்காரு. என்னப்பா லீகல் ஆக்ஷன், கோர்ட்ல ஜெயில போட போறீங்க கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. ஜெயில போடுங்க சார் சொல்லிட்டு நீங்க கேட்டாலும் போட முடியாது, என்ன பண்ண முடியாது. கான்ட்ராக்ட் வந்து இது பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்குங்க ஆக்சுவலி ஆப்ஷன். மேக்ஸிமம் என்ன பண்ண முடியும்னா ஒரு 5 வருஷம் பேன் பண்ண முடியும் பிஎஸ்எல்ல இருந்து. உங்க லீக்ல நீங்க விளையாட வைக்காம பாத்துக்கலாம். கார்பின் பாஷுக்கு இப்படி தான் 1 இயர் பேன் கொடுத்திருந்தாங்க. அவரு மும்பை இந்தியன்ஸ் ஜாலியா இருக்காரு மச்சி, அவர் எதுக்கு அவரே பேசல பிஎஸ்எல் மச்சி நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா மும்பை இந்தியன்ஸ்ல வந்து செட்டில் ஆயிட்டா போல. நீ என்ன தூக்குறது, நானே பேப்பர் போட்டு போறேன் அப்படின்ட்டு பாஷே பேப்பர் போட்டு வந்துருவாரு போல. அந்த மாதிரி தான் இதெல்லாம் தேவையில்லாத ஸ்டேட்மெண்ட். சரி ஓகே விடுங்க, அதுதான் பண்ணிட்டு போட்டோம். பை தி வே ஓட்னெயில் பாட்மன் பேசும்போது இப்போ ரீசெண்டா அந்த நியூசிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா சீரிஸ் போயிட்டு இருந்துச்சு. அதுல 4th T20 நடந்து முடிஞ்சு சீரிஸ் வந்து 2-2 அப்படின்ட்டு வந்து ஈக்குவலா போகுது. 2-2 அப்படின்ட்டு 5th மேட்ச் இஸ் டிசைடர் மேட்ச். 4th மேட்ச் பத்தி பேசிடலாம். ஒரு 160 தான் அடிச்சாங்க சவுத் ஆப்பிரிக்கா பேட்டிங் ஃபர்ஸ்ட். கார்னர் எஸ்திரியூஸ் இந்த விக்கெட் கீப்பர் பேட்டர் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஒன் ஆஃப் தி பிளேயர்ஸ். ஆமா சூப்பரான ஒரு பிளேயர், அப்கமிங் ஸ்டார்ட் டு வாட்ச் அவுட் ஃபார். ஒரு 50 அடிச்சாரு, குவிக் 35 பால்ஸ் 50 அடிச்சாரு, கஷ்டமான பேட்டிங் பிட்ச்ல. அதுக்கப்புறம் கொஞ்சம் லிட்டில் கேமியோஸ் டுவர்ட்ஸ் தி எண்ட் 160 அடிச்சாங்க. அது சூப்பரா சவுத் ஆப்பிரிக்கா டிஃபெண்ட் பண்ணாங்க. ஒன்ஸ் அகைன் தேங்க் டு ஜெரால்ட் கோட்சே, ஓட்னெயில் பாட்மன். அதை பார்த்துட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ் இனிமே கூப்பிட்டு இருக்காங்க, பாட்மன் வரணும் அப்படின்ட்டு. வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்க, அது கிடக்குது. பட் எனிவே அவர் சூப்பரா ஒன்று போட்டாரு. அதே மாதிரி நிறைய பவுலர்ஸ், ஜார்ஜ் லிண்டாவா இருக்கட்டும், கேஷவ் மகாராஜா இருக்கட்டும், எல்லாம் சேர்ந்து ஒரு சூப்பரான விக்டரி வந்து ஸ்கிரிப்ட் பண்ணாங்க சவுத் ஆப்பிரிக்கா. 5th மேட்ச் யார் ஜெயிப்பாங்க? நியூசிலாந்துக்கு ஒரு பெரிய அடி. டாம் லேத்தம் அவங்க வந்து மிச்சல் சாட்னர் போனதுக்கு அப்புறம் அவர் தான் கேப்டன்சி பண்ற இருந்தாரு. அவர் வந்து ஒரு இன்ஜுரி அப்படின்றதுனால ஜிம்மி நீஷம் கிட்ட கேப்டன்சி போச்சு. சோ 5th T20 டாம் லேத்தம் இல்ல. சோ மிச்சல் சாட்னரும் இருக்க மாட்டார், ஆல்ரெடி அவர் 30 T20 இருந்து போயிட்டாரு அப்படின்னும் போது அந்த டீம் கொஞ்சம் டிப்ரெட்டடா தெரியுது. ஜெயிப்பாங்களா அப்படின்னு தெரியல. மீன்வேல் சவுத் ஆப்பிரிக்கா டீம் நல்லா தான் இருக்கு. சோ அந்த 2 டீம்ல யார் ஜெயிப்பாங்க? சவுத் ஆப்பிரிக்கா இஸ் மை பிரெடிக்ஷன். பதினவே மேட்ச் நியூசிலாந்து நடக்குது அப்படின்றதுனால இட் வில் பி a close contest. சரிங்களா, நல்லா போகும்ன்றத நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். நியூசிலாந்து சொல்லும்போது கடைசி அப்டேட் நியூசிலாந்து 20 அப்படி வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இதனோட நியூசிலாந்து 20 அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ். சோ வந்து சூப்பர் ஸ்மாஷ்னு ஒரு விஷயம் அங்க இருக்கும். எப்பவுமே வந்து ஒரு பிரீமியர் T20 டோர்னமெண்ட் ஃபார் நியூசிலாந்து. இப்போ நம்ம எப்படி இந்த சையத் முஸ்தக் அலி டிராஃபி இல்ல நம்ம ஊர்ல அந்த மாதிரி அவங்க ஊர்ல அது நடக்கும். அதை வந்து ரிப்ளேஸ் பண்ற மாதிரி NZ20 வந்து கொண்டு வர போறாங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் நெக்ஸ்ட் இயர் 2027 ஜனவரியில வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இது ஏன் இதை ரிப்ளேஸ் பண்றாங்கன்ற ஒரு கேள்வி எனக்கு இருந்துச்சு. பிகாஸ் என்ன பொறுத்த வரைக்கும் லைக் டொமஸ்டிக் டோர்னமெண்ட் கண்டிப்பா தேவை. நீங்க எல்லா கண்ட்ரிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா டொமஸ்டிக் டோர்னமெண்ட்டும் இருக்கும், பிரான்சைஸ் டோர்னமெண்ட் எக்ஸ்ட்ராவா நடக்கும். இங்க SMAT இருக்கிற மாதிரி ஐபிஎல் நடக்குது. சோ இங்கிலாந்துல பாத்தீங்கன்னா வைட்டாலிட்டி பிளாஸ்ட் நடந்துட்டே தான் இருக்கும். 100 எக்ஸ்ட்ரா தான். அதே மாதிரி தான் வந்து நம்ம சவுத் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா எல்லா இடத்துலயுமே. நியூசிலாந்துல மட்டும் ஏன் ரிப்ளேஸ் பண்றாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கும்போது அது அவங்களே பதில் சொல்றாங்க. பிகாஸ் வேற எந்த விண்டோலயுமே வந்து வைக்க முடியாது கிரிக்கெட். ஏன்னா நியூசிலாந்து கண்ட்ரி வேற ரெயின்ஸ் வந்துகிட்டே இருக்கும், அடிக்கடி சைக்ளோன்ஸ் ஃபார்ம் ஆகும், ஐலாண்ட் நேஷன் வேறல. சோ வந்து அதனால ஒரு 3-4 மந்த்ஸ் தான் வந்து கிரிக்கெட்டை ஆடக்கூடிய அந்த டாபோகிராஃபி இருக்கும். அதுலயும் நாங்க வந்து மீதி இருக்கிற 2 மந்த்ஸ்ல வந்து அந்த டெஸ்ட் மேட்சும் நடத்தணும், ஓடியும் நடத்தணும்ன்றதுனால இந்த 1 மந்த் மட்டும் தான் எங்களுக்கு இருக்கு. வேற வழி இல்ல. இது வேணும்னா நாங்க அது சூப்பர் ஸ்மாஷை வந்து இது பண்ணி தான் அபார்ட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வராங்க. இதுல முக்கியமான விஷயம் இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் மென்ஸ், உமன்ஸுமே வந்து ஈக்குவலா இருக்கும். லைக் வந்து மென்ஸ் எந்த டீம்ஸ் இருக்கோ அதே மாதிரி வந்து உமன்ஸ்க்கும் இருக்கும். சோ வந்து இட் வில் பி ஈக்குவல் ஜஸ்ட் லைக் பிக் பேஷ்ன்ற மாதிரி சொல்லி கூட்டு வராங்க. வி ஆர் ஃபோக்கசிங் மோர் ஆன் உமன்ஸ் கிரிக்கெட் அஸ் வெல் அப்படின்ட்டு ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் நியூசிலாந்து கிரிக்கெட் போர்ட். ஹோப்ஃபுல்லி இட் கம்ஸ் டு தி பெஸ்ட் லெவல். பார்த்துட்டு நம்ம அடுத்த அப்டேட்ஸ்லாம் பார்ப்போம். நிறைய விழுந்தது விமென்ஸ் அப்டேட்ஸ் வந்து பாத்துறோம். ஓகே, விமென்ஸ் சொல்லும்போது அதான் நியூசிலாந்து சவுத் ஆப்பிரிக்கால இருந்து ஆரம்பிப்போம். சோ அங்கேயுமே வந்து விமென்ஸ் மேட்ச் போயிட்டு இருந்துச்சுல, அங்கேயும் 4 மேட்ச் முடிஞ்சிருக்கு. என்ன ஒரு சின்ன டிஃபரன்ஸ், நியூசிலாந்து விமென்ஸ் ஆஃப் 1 சரிங்களா, அவங்க சீரிஸ் வந்து 3-1 வந்து லாக் பண்ணிட்டாங்க, சீல் பண்ணிட்டாங்க. சோஃபி டிவைன், எமிலியாக்கரோட அக்கா ஜெஸ்கர் எல்லாருமே போட்டு வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா வந்து ஜெயிச்சிட்டாங்க. சூப்பரா ஜெயிச்சிருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்காக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த எண்ட்ல வந்து கெய்லா ரெய்னிக்கே அடிக்கிறாங்க. ஐ திங்க் அவங்க வந்து ஒரே ஒரு மேட்ச் தான் அவுட் ஆயிருக்காங்க இப்போ வரைக்கும். அதுவும் கடைசி மேட்ச்ல கடைசி பால்ல எக்ஸ்ட்ரா ரனோட போய் ரன் அவுட் ஆனாங்க. அவங்க ஆடின 8 மேட்ச்ல ஒரு முறை தான் அவுட் ஆயிருக்காங்க. அவங்க அடிக்கிறாங்க ஓகே, மீதி இருக்கிற பேட்டர்ஸ் சப்போர்ட் கிடைக்க மாட்டேங்குது. எஸ்பெஷலி அந்த லாரா வோல்வோ கேப்டன் கொஞ்சம் அவுட் ஆயிடுறாங்க சீக்கிரம். அவங்க நின்று அடிச்சு கொடுத்தாங்கன்னா அவங்க ஜெயிச்சிருவாங்க. அவங்க ஒரு கன்சர்ன் இருக்கு. பவுலிங்லயுமே கொஞ்சம் கன்சர்ன்ஸ் இருக்கு. அங்க எஸ்பெஷலி போன மேட்ச்ல வந்து பார்க்கல சூப்பரா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருந்தாங்க நியூசிலாந்துல. மிடில் ஓவர்ஸ் சோஃபி டிவைனோட அற்புதமான ஒரு இன்னிங்ஸ், ஒண்ணுமே பண்ண முடியாது. 35 பால்ல ஒரு 61 அடிச்சு ஜெயிக்க வச்சாங்க. சோ 5th மேட்ச் சீரிஸ் ரிசல்ட் எல்லாம் கிடையாது, பட் ஒரு டெட் ரப்பரா இருந்தாலும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சவுத் ஆப்பிரிக்கா பவுன்ஸ் பேக் பண்ணி ஒரு 3-2 சீரிஸ் முடிச்சாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அடுத்து வந்து நம்ம ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸ் சீரிஸ்மே போயிட்டு இருந்துச்சு. சோ 2 T20 ஓவர் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி தான் ஒரு 1 சைடட் கான்டெஸ்ட் தான் இருக்கும்னு எதிர்பார்த்தேன். நினைச்ச மாதிரி ஆஸ்திரேலியா ஜெயிச்சிட்டாங்க 2 மேட்சுமே. ஆனா அவ்வளவு 1 சைடா கிடையாது. ஸ்பின் ஃப்ரெண்ட்லி ட்ராக்ல நல்லாவே விளையாடுனாங்க வெஸ்ட் இண்டீஸ். ஒரு டஃப் கொடுத்தாங்க. 2 மேட்சுமே கொஞ்சம் க்ளோஸா தான் போய் தோத்தாங்க, பட் ஸ்டில் தோத்துட்டாங்க சரிங்களா. சோ 30-20 இந்த வீடியோ ரெக்கார்ட்
ரெக்கார்ட் பண்ணி முடிச்ச கையோட நான் பார்க்க போறேன் 4 மணிக்கு மேட்ச். சோ ஐ திங்க் அது கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அது மேட்ச் முடிச்சிட்டு அப்டேட்லாம் உங்களுக்கு கொடுக்க முடியாது, வீடியோ ரெக்கார்ட் ஆகி முடிஞ்சிருக்கும். முடிஞ்சா ஸ்கோர் கார்டு போடுறோம், பாத்துக்கோங்க. கொடுக்க முடியாது, அவங்களுக்கே தெரியும் என்ன கொடுக்க முடியாது நீ சொல்றது. நம்ம பார்க்கக்கூடிய கடைசி உமன்ஸ் அப்டேட், ஆஸ்திரேலியாவுடைய உமன்ஸ் ஓடிஐ கப் WNCL சொல்லுவாங்க, உமன்ஸ் நேஷனல் கிரிக்கெட் லீக், அதோட ஃபைனல் சீசன் நடந்து முடிஞ்சு குயின்ஸ்லாந்து ஜெயிச்சிட்டாங்க அகைன்ஸ்ட் நியூ சவுத் வேல் பிரேக்கர்ஸ். நியூ சவுத் வேல் பிரேக்கர்ஸ்ல வந்து அலிசா ஹீலி வந்து ஆடிட்டு இருந்தாங்க, அவங்களுடைய ஃபேர்வெல் மேட்ச், கடைசி மேட்ச். இங்கேயும் ஒரு ஃபேர்வெல் விக்டரி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு விளையாடிட்டு இருக்க வேலையில் ரெயின் அஃபெக்டட் மேட்ச்ல கடைசியில சூப்பரா எடுத்துட்டு போனாங்க அந்த மேட்ச்ல. பட் அன்பார்ச்சுனேட்லி தோத்துட்டாங்க. சோ குயின்ஸ்லாந்து ஆர் தி ஆஃபிஷியல் சாம்பியன்ஸ். சோ எஸ், இதோட வந்து விமன்ஸ் அப்டேட்டும் முடிக்கலாம். சூப்பர், ஃபட்டாஃபட் உமன்ஸ் அப்டேட் போட்டு அடிஸ்டாப்ல பரத்து. தட் வாஸ் நைஸ். சோ மேட்சஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் வந்து பார்க்கணும். மேட்சஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் IPL தாங்க. மேட்சஸ் எஸ் சாட்டர்டே SRH vs RCB, அதுவும் பெங்களூர்ல நடக்குது. சின்னசாமியில மேட்ச் நடக்குமா நடக்காதான்றத தாண்டி சின்னசாமியில மேட்ச் நடக்குது. SRHல வந்து ஏதோ கொஸ்டின் எல்லாம் கேட்டிருக்காங்களா, லைக் அபிஷேக் சர்மா ஏதோ சொல்லியிருக்காரு RCB பத்தி ஃபேவரட் ஆப்னன்ட் அதை சொல்லிட்டு 300 அடிப்பாங்களா அந்த மாதிரி ஏதோ டாக்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. சோ சரியா எனக்கு தெரியல, யாருக்கா தெரிஞ்சா சொல்லுங்க. அண்ட் அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. பெருமே வந்து தடாலடியா அடிக்க போறாங்க, குட்டி கிரவுண்ட் போட்டு விளாச போறாங்க. சண்டே மும்பை vs KKR, அதுவுமே சூப்பரா இருக்கும் போது வேன் கடையில நடக்குது. சோ ரெண்டுமே வந்து சூப்பரான கான்டெஸ்ட். சாட்டர்டே சண்டே ஜாலியா நம்மளுக்கு கண்டென்ட் இருக்குங்க. ஏன் மண்டே பத்தி பேச மாட்டீங்களா? இது தெரியுது உங்களுக்கு, வன்மை இதுலயே தெரியுது. பேசணுமா இல்லையா? CSK RCB, மும்பை RCB பேசிட்டீங்க. மிஸ் பண்ணிட்டேன். தேர்ட் மேட்ச் ஆக்சுவலி நான் கரெக்டா பார்க்கல, மறந்துட்டேன். CSK vs RR இன் கவுஹாத்தி நடக்குது. சோ இட் இஸ் கோயிங் டு பி a battle against சஞ்சு சாம்சன் vs ஜடேஜா. சோ பொறுத்து பார்க்கணும். ரெண்டு பேருமே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண ஒரு பிளேஸ். அது கூடவே பாத்தீங்கன்னா இல்ல, அதுக்கு 2 நாள் முன்னாடியே வந்து PSL 26 வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அண்ட் பை த வே கைஸ், நீங்க சொல்லுங்க PSL பத்தின அப்டேட்ஸ் நம்ம வீக்லி இப்படியெல்லாம் வேணுமா, லைக் வந்து கவர் பண்ணுமான்னு சொல்லுங்க. எப்படி நான் மேட்ச் பார்க்க தான் போறேன், யூடியூப்ல லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க. ஒரு மேட்ச் பார்த்து வீக்லி அப்டேட்ஸ் வேணா கேளுங்க, கண்டிப்பா வந்து நான் சொல்றேன். அப்படி இல்லடா நீ வந்து கவர் பண்ணாத ஒன்லி அபவுட் IPL சொன்னீங்கன்னா அது ஓகே, எனிதிங் இஸ் ஃபைன், நீங்க சொல்லுங்க சரிங்களா. அடுத்து நியூசிலாந்து vs சவுத் ஆப்பிரிக்கா, நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி மென்ஸ்ல வந்து ஒரு டிசைடர் மேட்சா இருக்கும். விமென்ஸ்ல வந்து அது போச்சு, சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சாலும் பிரச்சனை இல்லை. ஐ மீன் நியூசிலாந்து வந்து ஜெயிச்சிட்டாங்கப்பா, தே ஆர் லீடிங் த சீரிஸ்ன்ற மாதிரி 5th T20 ஆன் வெட்னஸ்டே வந்து நடக்குதுங்க. ஆமா, அண்ட் கடைசியா வந்து ஆஸ்திரேலியா விண்டீஸ் சீரிஸ் 30-20 முன்னாடி சொன்ன மாதிரி டியூஸ்டே ஏர்லி மார்னிங் நடந்திருக்கும். ODI சீரிஸ் டு ஃபாலோ, ஒரு 3 மேட்ச் ODI சீரிஸ், ஃப்ரைடே, சண்டே அண்ட் நெக்ஸ்ட் தேர்ஸ்டே, 3 மேட்ச். அதுமே வீக்லி பிளேயர் அப்டேட்ஸ் நமக்கு கிடைக்கும். ஓகே, இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. கொஞ்சம் பெரிய வீடியோ போயிருந்தா மன்னிச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு எங்களை சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் ஹை பண்ணுங்க. என்னங்க நீங்க வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் ஏத்தவே மாட்டீங்க. நாங்க ரீசென்ட் வீடியோஸ் வந்து நல்ல வியூஸ் போகுது, சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் எங்க அப்படின்னு பார்த்தா யாரையுமே காணோம். ஒரு அதான் இந்த வடிவேல் மீம் ஒன்று வரும்ல, இந்த என்னடா எல்லாம் பார்த்துட்டு போறாங்களே தவிர சப்ஸ்கிரைபர் கவுண்ட் ஏற மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி அந்த ஹவுஸ் ஃபுல்னு போட்டிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு. என்னடா எல்லாம் சின்ன பசங்க நாங்க, எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தயவு செஞ்சு பண்ணுங்க.